Good evening people, welcome to Kollywood Uncut with me Faranna. Kollywoodல நமக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படினு கேட்டா ஒன்னு பர்టిక్యులரா சொல்ல முடியாதுங்க. எல்லாமே நமக்கு பிடிச்ச விஷயம் தான். அந்த மாதிரி தான் நம்ம Kollywoodல நடக்கிற நிறைய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஆடியோ லான்ச், பிரஸ் மீட், டீம் இன்டர்வியூ, இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. பார்க்கலாம். Camera, rolling, music! 1, 2! நம்ம விஷால் ஃபேன்ஸ் எல்லாம் எப்போன்னு ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கிற திரைப்படம் தான் ஆம்பளை. அதுவும் சுந்தர் சி சார் டிரெக்ஷனில் வேறு வெளிவர போகுது. ஸோ வந்து காமெடி கண்டிப்பாக பட்டையை கிளப்பியிருப்பாரு அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இந்த திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சை பார்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமே. பார்த்தீங்கன்னா நானும் விஷால் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அந்த குரூப்லேயே நான் இல்லை. அவர் சினிமாவில் நடிக்க ஆரம்பத்துலேருந்து தெரியும் அவர். பட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு குரூப் இருக்கணும், சேர்ந்து நடித்தா தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் அப்படிலாம் கிடையாது. ஒரு ப்ரொடக்ஷன்லேயும் நான் ஒர்க் பண்ணதில்லை. ஜிகே ரெட்டி அங்கிள் ரொம்ப நல்லா தெரியும், பட் அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால தான் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னா தெரியல, பட் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். பட் இன்னைக்கு வந்து விஷால் சார், சுந்தர் சார் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. நடுவில் நான் என்னமோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நான் வந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரிக்கு நடுவில் நான் அந்த ட்ரையாங்கிளில் வந்து நான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இன்னைக்கு இருக்குது. அந்த க்ளோஸ் அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஒர்க்கிங் டீம், ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்லே செட்ஸில் வந்து அவ்வளோ ஈஸி கோயிங். எல்லோரும் வந்து ஒரு சின்ன கூட டென்ஷன் இல்லாமல், அப்படி இருந்தாலும் அதை வெளியே காமிக்காமல் அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஒர்க் இருந்தது. விஷால்கிட்ட ஒர்க் பண்ணது எனக்கு வந்து இது 2வது படம். ஆக்சுவலாக முதல் படம் நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், எம்ஜிஆர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்னென்னா அந்த 80s வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர், ஒரு குடும்பத்தோட உட்காந்து பார்த்து ஹீரோ பண்ணுறதுலாம் பாசிட்டிவான விஷயம். அது 2.5 மணி நேரம், ஒரு முரட்டுக்காலை, சகலகலாவல்லவன், அந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு மதகஜராஜா பண்ணேன். சில காரணங்களால் அந்த ரிலீஸ் தள்ளி போயிடுச்சு. அந்த ஆசையை வந்து அந்த ரிலீஸ் ஆகாத ஒரு ஆசையை வந்து இதில் நிறைவேற்றிட்டேன். ஆம்பளை ஒரு முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு ஃபெஸ்டிவல், பொங்கல் மாதிரி திருவிழாவில் போய் உட்காந்திங்கன்னா அந்த படமே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரெய்லர் ஆகட்டும், சாங்லேயும் பார்த்துருப்பீங்க. ஒரு கலக்கலன்னு நல்ல ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பமாக உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் கேங்கை வச்சு நல்ல ஆக்ஷன், நல்ல ஹியூமர், எல்லாத்தோட ஹிப்ஹாப் தமிழனோட அருமையான மியூசிக் எல்லாம் கலந்து ஒரு நல்ல ஒரு திருப்தியான படமாக வந்திருக்கு. படம் வந்து இவ்வளோ வேகமாக பிரம்மாண்டமாக நல்லா வந்திருக்கிறதுக்கு முழு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷால் தான். ஒரு தயாரிப்பாளராக என்ன விரட்டினார். ஆக்சுவலாக எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் ஃபாஸ்ட்டாக படம் பண்ணுறேன்ட்டு. என் கேரியரில் முதல் தடவையாக என்ன விரட்டி படம் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குன்னா அது விஎஃப்எஃப் தான். என்னை தூங்க விடாமல் ஒரு வழி பண்ணிட்டாங்க. அவர் விஷால் ஆகட்டும், முருகராஜன் ஆகட்டும், நான் தூங்கியே பல நாள் ஆச்சு அந்தளவுக்கு. அதே மாதிரி ஹீரோவாக விஷால் பண்ண ஒர்க்கும் சொல்லணும். வழக்கமாக எல்லாம் வந்து பயங்கரம் வேலை செஞ்சால் கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். உண்மையாகவே விஷாலுக்கு இந்த படத்தில் கிழிஞ்சிருச்சு ஃபைட்டில். அதை மீறி வந்து ஒரு தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் டான்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும் எல்லாம் பிரமாதமாக பண்ணார். அதே மாதிரி அன்சிகா, என்னோட லக்கி ஹீரோயின், 3வது படம் கண்டினியூஸாக பண்ணுறோம். ஓ ஃபார் ஹேட்ரிக், சக்ஸஸ்ஃபுல் ஹேட்ரிக். அன்சிகா வந்து அரண்மனையில் வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. ஒரு அழகான அன்சிகா வந்து ஒரு பேயா காட்டிட்டோமேன்ட்டு. அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இதில் வந்து ஒரு கலர்ஃபுல், ஒரு அழகான அன்சிகாவாக, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அன்சிகாவாக சாங்கில் வருவாங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு அழகான அன்சிகாவாக அதில் வந்திருக்காங்க. அப்புறம் என் படத்தில் எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஒரு பெரிய தூணாக இருக்கிற சந்தானம் ஹியூமர் பின்னி எடுத்திருக்காரு. கூட எனக்கு அடிஷ்னலாக வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல 2 அறிமுகம் கிடச்சிது. ஒரு வால் அறிமுகம், 2 வால் பசங்க, சதீஷ் அண்ட் வைபவ். இவங்க 2 பேர் இருந்ததுனால அந்த படம் நடந்ததே தெரியல. ஃபுல்லாக கலாட்டா பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு இப்போ ஸ்டேஜில் பண்ண மாதிரியே வந்து ஒரு டோட்டல் யூனிட்டே வந்து ஜாலியாக வச்சுக்கிட்டாங்க. படமும் அந்த மாதிரி ஜாலியாக வந்திருக்கு. Working in Ambale was a great experience. Working with my favorite person in the industry, Sundar sir, for the 3rd time was yet again magical. He's given me 2 major hits of my career. And Vishal, we've never worked together. Finally, we worked and broke the ice. And I would like to say that more than being a great producer, he's a great co-star. And the man of the hour, Adi, thank you for giving such good music to Ambale. Thank you everybody for coming here. Thank you. ஒரு 2 வருஷம் முன்னாடி வீட்டில் சண்டை போட்டு
சென்னையில் ஏதோ பெருசாக சாதிக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பி வந்தேன். ஆனால் ஒன்றுமே சாதிக்க முடியல. ஒரே பாட்டில் பெரிய ஆளாகலான்னு நினச்சேன், ஒன்றுமே நடக்கலை. திருப்பி வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ படிக்க திருப்பியும் சென்னை வந்தேன். அப்படியே எம்பிஏ படிச்சுட்டு இருந்தேன். அப்படியே ஜாலியாக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட்டு நான் எதிர்பார்க்கல, ஒரே ஒரு பாட்டு அதுவும் நெட்டில் லீக் ஆகி கிளப்பில் மப்லன்னு அங்கேருந்து ஆரம்பித்து 2012 இதே சத்தியமில் ஒரு 2 years முன்னாடி ஹிப்ஹாப் தமிழன் ரிலீஸ் ஆச்சு. இந்தியாவோட பெஸ்ட் செல்லர் ஆஃப் 2012 ஃப்ளிப்கார்ட்டில் ரெக்கக்னிஷன்லாம் கிடச்சிது. அண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் ஹிப்ஹாப் ஆல்பம் கின்னஸ் புக் ஆஃப் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாமே வந்து என் ஃபேன்ஸ் தான் காரணம். ஸோ எதுவுமே தெரியாது, யாரையும் தெரியாது, சென்னையே தெரியாது. கோயம்புத்தூர்லேருந்து ஜாலியாக கிளம்பி வந்தேன். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க என்னோடய ஃபேன்ஸ் தான். ஸோ நீங்கள் இல்லாமல் நான் கண்டிப்பாக இல்லை. ஹிப்ஹாப் தமிழான்னு சொன்னால் ஒருத்தர், ஏன்னா நான் என் பேர் ஆதி, வீட்டில் தெரியக்கூடாதுன்னு ஆதிங்கிற பேர் ஹிப்ஹாப் தமிழான்னு மாற்றி தான் பண்ணிட்டுருந்தேன். ஆனால் ஹிப்ஹாப் தமிழால் மொத்தம் 2 பேர், என்னோடய முதுகெலும்பு எல்லாமே அவன் தான். ஸோ நான் தமிழாக தான். உண்மையான ஹிப்ஹாப் வந்து ஜீவா. எல்லா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியும் ஒரு ப்ராமிஸ் வாங்கிடுவான், என்னை மேடையில் ஏற்றக்கூடாது அப்படின்னு. ஸோ அவனுக்கும் சேர்த்து வாங்குற கைத்தட்டு தான் நான் தனியாக வாங்கிட்டு இருக்கேன். ஸோ ஹிப்ஹாப் தமிழால் மொத்தம் 2 பேர்னு எல்லார்கிட்டையும் சொல்லி யார் அந்த ஜீவான்னு கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, சும்மா சீனு, வரமாட்டான் ஸ்டேஜுக்கு, அவ்வளோதான். இந்த படத்தில் எல்லாருமே இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். ஏன்னா நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். ஸோ அங்கேருந்து தான் இங்கே வந்தேன். அண்ட் அதனால டு கிவ் பேக் டு த கம்யூனிட்டி. இந்த படத்தில் பாடின எல்லாருமே, ஈவன் பாப்புலர் சிங்கர்ஸ் லைக் கைலாஷ் கேர், மோஹித் சௌஹான், குட்லே கான், ஒரு லெஜெண்டரி ராஜஸ்தானி ஃபோக் சிங்கர். படத்திலே பாட மாட்டார், பட் எங்களுக்காக இந்த படத்தில் இதானார். அண்டு ஆக்சுவலாக இது என்னோட முதல் தமிழ் திரைப்படம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஹாலிவுட்டில் ஸ்மர்ஃப்ஸ் 2ங்கிற படத்துக்கு ஒரே ஒரு பாட்டுக்கு மியூசிக் பண்ணேன். ஸோ இது என்னோட படம்னு சொன்னால் இது செகண்டு, ஆனால் தமிழ் திரைப்படம் சொன்னால் ஃபஸ்ட்டு. ஸோ விஷால்னா சுந்தர்னாக்கு ரொம்ப நன்றி. கதிர்வேலனின் காதல் திரைப்படம் வந்து டைட்டில் இருந்து படத்தோட கதையிலேருந்து நம்ம எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு திரைப்படம். அதே கூட்டணி இப்போ மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ கேட்கவா வேணும். நண்பேண்டா திரைப்படம், நம்ம உதயநிதி ஸ்டாலின், நயன்தாரா, இன்னொரு பக்கம் சந்தானம், இப்படி ஒரு திரைப்பட்டாளமே இந்த படத்துலையும் இருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படமாக ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சை பார்க்கலாம். ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டாங்க, சந்தோஷமாக வந்தேன். இங்கே வந்த அப்புறம் எப்படி வெளியே போகிறேன்னு தெரியாமல் எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கோம். நண்பேண்டா படம் டைட்டில் மாதிரியே இதில் நடித்த ஆக்டர்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே என்னோட நண்பன் தான். எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நண்பேண்டா வில் பி a சூப்பர் ஹிட். ஆல் தி பெஸ்ட். ஹாரிஸ் அவர்கள் வந்து ஒவ்வொரு பாடலுக்கும் அவர் போடுற நேரம், ஏன்னா நான் நிறைய பாடங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சில இசையமைப்பாளர்கள் தான் ஒரு நாள் முழுக்க ஒரு பாட ஒலிப்பதிவு பண்ணுறதுக்காக எடுத்துப்பாங்க. அப்படி எடுக்கிற அவரோட அந்த எஃபர்ட்டுக்காக நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சொல்லும் ஒழுங்காக கேட்கணும், குரல் ஒழுங்காக கேட்கணும்னு அவர் போடுற அந்த ஒரு எஃபர்ட். இந்த படத்தில் வந்து முத்துக்குமார் அவர்களோட வரிகள், தேனே தேனே செந்தேனே நொந்தேனே மனம் நோகுதேன்ற பாடலில் இருந்த வலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி பாவிஜய் அவர்கள் எழுதின பாட்டு நீ சொன்னோ நீ மூணோ படத்தில் வந்து நீ பியானோ நான் டியூனோ நாம் சேர்ந்தால் பம்பாஸ்டிக் சாங் தானோன்ற மாதிரி இருந்த வந்து அவர் வாலி அவர்களுக்கு அப்புறம் வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்துறது வந்து பாவிஜய் அவர்கள். அந்த பாட்டை ரொம்ப ரசித்தேன். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச 2 பாடல்கள். ஒரு பாடல் வந்து தாமரை அவர்கள் எழுதின பாடல், நீராம்பல் பூவே பாட்டு. அந்த பாட்டில் வந்து கால் கொண்ட மின்னல் கணுவில்லா கண்ணல்னு ஒரு வரி எழுதியிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு பிரயோகம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கணுவில்லா கண்ணல் அப்படின்ற அந்த வரிகள். அதுக்கப்புறம் வந்து அப்பா எழுதின பாட்டு, ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா உன்னோடு காதல் சொல்ல நயந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற அந்த பாட்டு. அந்த வரி கேட்ட உடனே அடுத்தது எனக்கு வந்து கேட்கணும்னு தோணின வரி வந்து கிருத்திகா பாட்டை கேட்டு பயந்தாரா அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப நான் ஒரு ரொமான்ஸும் அதே சமயத்தில் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருந்த ஒரு பாட்டு. இந்த படத்தில் வந்து அவள் என்னை பார்த்த கணம்னு ஒரு பாடல் ஒன்று பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு அழகான மெலடி விஜய் பிரகாஷ் பாடியிருக்காரு. எல்லா பாடல்களும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. விஷுவல்ஸ் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த குழுவுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நண்பேண்டா பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் நானும் ஆர்யாவும் பேசின டைலாக்கு, ஊர்வலத்தில் 10-15 ஃப்ரெண்ட் வச்சிடும் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சோன்னா ஆர்யா சொல்லுவான் நண்பேண்டான்னு. அங்கே சொன்ன டைலாக்கு லிங்காவில் சூப்பர் ஸ்டார்கிட்ட வரைக்கும் சொல்லியிருக்கேன். சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லுவார் நண்பேண்டா அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரீச்சான டைலாக்கு. அது கண்டிப்பாக டெஃபினட்டாக படமாக பண்ணும்போது பெரிய ஹிட் ஆகும். ஏற்கனவே எல்லாருமே டியூஷனுக்கு லேட்டாக வந்த குழந்தைங்க ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்குறாங்க ஸ்டேஜில். ஸோ சீக்கிரமாக பேசி முடிச்சுட்டு போனோம். கேமராமேன் பாலு சார் என்னென்னா
ஒரு சீனில் வந்து குப்பையெல்லாம் பெருகிட்டு ஒரு ஷார்ட் குப்பையில் வந்துட்டு ஒரு சின்ன இது டஸ்ட்டு போய் விழுற மாதிரி அதுக்கே லைட்டிங் பண்ணி கும்முன்னு காமிச்சார். குப்பை கூட கும்முன்னு காட்டுவார். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கேமராமேன். மியூசிக் ஹாரி ஜெயராஜ் சார் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்காரோ அவருடைய மியூசிக் கலர்ஃபுல்லாக இருக்கும். அவர் வாசிப்பை பற்றி உங்களுக்கே தெரியும். நான் தூக்கி வாசிக்க வேணாம்னு நினைக்கிறேன் அவரை பற்றி. அவர் கீபோர்டில் கை வச்சார்னா அந்த டியூன் வந்துட்டு ஃபுட்பால் அடிக்கிற பசங்க வரையும் கலாட்டாவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜெகதீஷ் படத்தினுடைய இயக்குனர் யாருன்னா நம்ம ராஜேஷ் சாருடைய குட்டையில் ஊர்ன ஒரு மீன் அது. ஸோ ஜெகதீஷுடைய ஒரு சீனுக்கு எழுதின பஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு படமாகவே எடுக்கலாம். அவ்வளோ எழுதிட்டு வருவான். படித்த நாங்கள் டயர்டாகிடுவோம் நானும் ஹீரோவும். என்னப்பா இவ்வளோ எழுதியிருக்கானே அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ எழுதி அதில் இம்ப்ரவைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ரசிகர்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது டெஃபினட்டாக இந்த படத்தில் இருக்குது. காலோட அன்கட்லேயே நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம்னா அது ஷூட்டிங் ஸ்பாட்டு தான். அதுவும் இப்போ ஒரு திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்க போகிறோம். அந்த படம் பேர் வந்து விழித்திரு. படத்தோட டைட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் எல்லாமே வித்தியாசமாக நடந்துட்டு இருந்தது. அங்கே என்னென்ன நடந்ததுன்னு பாருங்கள். Hi, I'm Erica Fernandez and I am here shooting for Vilithiru, the promo song right now. I am a part of this film. As you know, it's a multi-star cast kind of a film. So each and every character in this film is very important and has a very important role to play. வணக்கம் புது யுகம். இன்றைக்கி வந்து விழித்திரோட சாங் ஷூட்டில் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பெப்பியான ஒரு சாங் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐ எம் வெரி ஹாப்பி. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. வீர கதிரவன் சார் பண்ணுற எல்லா படமுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே பாணியில் தான் இந்த படமும். ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு கதை, கொஞ்சம் ஒரு மிஸ்ட்ரி, ரொமான்ஸ், காமெடி, த்ரில்லர் எல்லாமே கலந்த ஒரு 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 கலப்படமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. சரத்குமார் சார் டியூவல் ரோலில் நடிச்சிருக்கிற திரைப்படம் தான் சண்டமாருதம். இந்த திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் அதோடு சேர்த்து இன்னும் சில படங்களுடைய ப்ரெஸ் மீட்டையும் பார்க்க போகிறோம். அது என்னென்ன படங்களாக இருக்கும் அது எல்லாத்தையும் பார்க்கலாம். படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறாங்க எல்லாருமே. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணதில் ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ஐ எம் ரியலி கிளாட் டு மீட் எவ்ரி ஒன் ஹூ கம்ஸ் ஹியர். ஸோ சரத் சார் இருக்காங்க, ஏ வெங்கடேஷ் சார் இஸ் த டைரக்டர் அண்ட் இட்ஸ் a big film. It's like ஒரு பிக் பட்ஜெட் மூவி. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ணுறேன் நான். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ மியூசிக் அண்ட் எவ்ரி திங் ரொம்ப நல்லா வந்திருக்கீங்க. ரவிக்குமார் நான் இவர்கள உறவு தான் எனக்கும் வெங்கடேஷுக்கும் உள்ள உறவு. அது வந்து வெங்கடேஷ் எங்கே இருந்தாலும் என்ன படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு அதை பற்றி சொல்லுவார். நானும் வந்து வெங்கடேஷில் வந்து என்னுடைய படங்கள் பற்றி பேசிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த கதையை வந்து நான் வெங்கடேஷை சொல்லும்போது வெங்கடேஷ் வில் பி ரைட் சாய்ஸ் நான் நினச்சேன். இந்த படத்தை வந்து அந்த கதை வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்த பிறகு அதில் வில்லன் வாஸ் வெரி பவர்ஃபுல் ரோலாக இருந்தது. ஹீரோவும் பவர்ஃபுல் தான், ஹீரோ ஆப்வியஸ்லி பவர்ஃபுல் ரோல் தான். பட் அந்த வில்லனுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருந்தது. அப்போ தான் வெங்கடேஷ் தயக்கப்பட்டுட்டே கேட்டார், சார் இதில் வில்லனும் நீங்கள் பண்ணிடலாமா, ஏன்னா டியூவல் கேரக்டர் படம்லாம் நல்லா இருந்திருக்கு, அந்த சென்டிமெண்ட்டை மீறி இந்த வில்லன் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. தென் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் இருந்தது. இப்போ வில்லன் வந்து அவர் பிரதரா இல்லாட்டி சொந்தக்காரரா இல்லாட்டி இன் சம் வே இஸ் கனெக்டட் டு த ஹீரோவா அப்படிலாம் பிளான் பண்ணி பார்த்தோம். கடைசியில் இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிடலாமா, இப்படிலாம் வந்து கதை டிஸ்கஷனும் நடந்தது. பட் வி ஆர் வெரி கிளியர். செல்வமணி சார் சொன்ன மாதிரி இதில் வந்து வில்லனாக தான் இருக்கும். கொடூரமான வில்லன்றது கடைசி வரைக்கும் டைஸ் கொடூரமான வில்லன். சரத் சார் வந்து எல்லாருக்கும் எவ்வளோ தெரியுமோ அதை விட அதிகமாக தெரியும். நான் ஒரு படம் 2 படம் எடுத்தவங்க நிறைய பேர். எனக்கும் சௌத்ரி சாருக்கு ரொம்ப தெரியும். நானே அவரோட ஒரு 10 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஒரு ஸ்டில் ஹேண்ட்ஸம் ஹீரோ தான். பட் யங் ஹேண்ட்ஸம் ஹீரோன்னு வேறு யாரும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஓவியா சொல்லியிருந்தாங்க. அது என்ன விஷயம் தெரியல, மைண்டில் தான் இருக்குது ஏஜ். மற்றபடி எல்லா ஹீரோஸும் நான் ஃபேன்ஸ் தான். ஆக்சுவலி அந்த அவருடைய ஸ்டைல் தெரியுது, சிவாஜி சார் ஸ்டைலில் அவருடைய படங்கள் பார்த்து அவருக்கு நான் ஃபேன். சில பல ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரி மாணவர்களுடைய போராட்டம் இப்போ போலவே எப்பவும் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ போலவே அப்பவும் பஸ்ஸை கொளுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ போலவே பஸ் டே அப்படின்னு சொல்லி நடத்தி கண்ணாடி ஜன்னல் எல்லாத்தையும் உடைச்சி பஸ்ஸை உருக்குலைச்சி செஞ்சுக்கிட்டு இருந்த தீய சக்திகள் இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போது ஒரு கல்லூரியில் பஸ் டே கொண்டாடும் பொழுது மாணவர்களுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பஸ் எல்லாம் உடைச்சி பஸ்ஸு மேலே கல்லை விடுவோம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸு மேலே கல்லை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது உண்மையிலே நடந்த சம்பவம். மவுண்ட் ரோடில் ஆனந்த் தேட்டருக்கு எதிர்த்தாப்பில் அந்த பஸ் வருகின்ற பொழுது நியூ காலேஜில் படித்த ஒரு கல்லூரி மாணவர், தயவுசெய்து இப்படிலாம் பண்ணாதீங்க, ஒரு சிலர் செய்கிறதுனால எல்லா மாணவர் உலகத்திற்கே கெட்ட பேர் வருது. அந்த மாணவருடைய குரல் எடுபடலை. என்ன பண்ணார்னா அந்த மாணவர் தன்னுடைய சட்டையெல்லாம் கலட்டிட்டு பஸ்ஸு மேலே ஏறி நின்று பேர்பாடியோடு அப்படி நின்னார். யாருமே பஸ்ஸு மேலே கல்லை போடலை, நிறுத்திட்டாங்க. யோ என்னையா நம்ம பஸ் மேலே போட்டு அவர் மேலே போட்டியா வேண்டாயா அப்படின்னு சொல்லி பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. ஆக ஒரு பொது சொத்தை, மக்களுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்த அந்த மாணவருடைய பெயர் வேறு யாருமல்ல, திரு சரத்குமார். ஏ வெங்கடேஷ் அவர்களுடைய இயக்கத்தில் சண்டமாருதமும் மிகப்பெரிய வெற்றிகள் அடைவது உறுதி. வாழ்த்துக்கள், வணக்கம். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்த ஷோலையும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஷோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is me, Farina, saying bye bye. இது Kollywood Uncut.